யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி. இவன் ஒரு ஸ்கேமு. இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கட அடிக்கலாம். எவ்வளோ வன்மம் இல்ல. சரி ஓகே, நானும் வந்து இந்த இந்த 2 நாளா சரி ஓகே இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி. அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்றாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் பிழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல. அது இல்லாமல் எவ்வளோ பசங்க வந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறதில்ல. ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கினியும் எக்ஸ்போஸ்டு முகத்திரை கிழிஞ்சது, அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? ஏங்க நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுலயும் வந்து இவருக்கு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். அதுல எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே, இவ்வளவு காசு வேணுமே? ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவானன்ற ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன். அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு இவ்வளவு காசு கிடைக்குது? ஏங்க இதே நான் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டியிருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா, சரி ஓகே நேற்று இது முடிஞ்சிடும் நினைச்சேன். பட் இல்ல, இது வந்து முடிகிற மாதிரியே இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல. இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா, இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ இப்பெல்லாம் பண்ண இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி, ஏன்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான். நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன். இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது. யூடியூப் சேனல் வச்சிருந்தா தான் காசு. என் யூடியூப் சேனல் கிடையாது. ஆனா என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டு தான் ஒரு சிலர் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சமீபமா. ஸோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாத்துக்கலாம். எவ்வளோ வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம். ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன். எனக்குன்னு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன்.